இந்த ரெண்டுல எது உங்களுடைய குழந்தை? அர்ஜுன் தான் என் குழந்தை. இந்த பொண்ணுக்கு எதிரா இன்னும் ஒன்னோ ரெண்டோ எவிடன்ஸ் கிடைச்சா கேஸ் ஸ்ட்ராங் ஆகுங்கிறது என்னோட எண்ணம். அதனால அதை கொடுக்கவும் முயற்சி பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு தோணுதோ இல்லையோ, எனக்கு அவங்க லட்சுமி அக்காவா தான் தெரியறாங்க. மாமா, என் குழந்தைய உங்ககிட்ட தூக்கி கொடுத்துட்டு இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நான் தானே உங்ககிட்ட சத்தியம் வாங்கினேன். நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க மாமா. ஆனா நான் சொல்றேன், எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். தென்மொழி அக்காவோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டர் அவங்களுக்கு குணமான குழந்தைதான் பிறக்கும்னு சொன்ன உடனே இந்த ரகசியம் தேனாக்காக்கு தெரிஞ்சா குழந்தைய வயிற்றுலயே கொன்னுடுவாங்கன்னு நீங்க மலைக்கு மாலை போட்டுக்கிட்டு போனீங்க. டாக்டர் சொன்ன மாதிரியே குழந்தை ஊனமா பிறந்ததை பார்த்ததும் நீங்க துடிச்சு போகல. மலைக்கு போறப்ப உங்களுக்கு மைல்ட் அட்டாக் கூட வந்துச்சு. அதுக்கப்புறம் தானே நீங்க நடந்தது எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னீங்க. உங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக, உங்க குழந்தைய காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் என்னோட குழந்தைய தூக்கி கொடுத்தனே, அது உங்களுக்கு ஞாபகம் இல்ல? இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கினே, அது கூடவா ஞாபகம் இல்ல? சொல்லுங்க மாமா, உங்களோட கஷ்டத்துக்கு நான் உதவி செஞ்சேன். இப்படி என் கஷ்டத்தை நீங்க பார்த்துட்டு நிக்கிறீங்களே மாமா. எனக்கு உதவி செய்யணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? என்னை காப்பாத்தணும்னு நீங்க நினைக்கலையா? அர்ஜுன் என்னோட குழந்தை தானே, சொல்லுங்க மாமா, சொல்லுங்க மாமா, சொல்லுங்க மாமா. அவருக்கு என்னன்னு பாருங்க, முதல்ல அட்டெண்ட் பண்ணுங்க. ஐயோ, எனக்கு என்னாச்சு? சீக்கிரம் வாங்க. இது அழைச்சிட்டு போயிடுமா? எங்க நீ வந்த? என் புருஷனை எப்படி படுக்க வச்சிட்டீங்க? நீ நல்லா இருப்பியா? நாசமா போய்டுவே. எப்படி ஐயோ பதில் சொல்லுங்க. இவர் இப்படி கடக்குறாரே, நீ என்ன பதில் சொல்லுவ? பாருங்க உங்க முன்னாடி என்ன பண்றாரு? ஐயோ என் புருஷன். எனக்கு ஐயோ மாமா பாருங்க, நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா தான் போவேன். ஐயோ மாமா, ஐயோ தூக்குங்க. பத்ரம், பாத்து தூக்குங்க. எனக்கு கடக்கறது பாருங்க. மறுபடியும் கோர்ட் நாளை கூடும். என் புருஷனுக்கு முடிச்சு பாருப்பா. ஐயோ எங்க, ஐயோ இவருக்கு என்னமோ ஆயிடுச்சத்த. தங்கவேலு என்னங்க, தங்கவேலு பாருப்பா. டாக்டர், டாக்டர் என் புருஷனுக்கு என்னன்னு பாருங்க டாக்டர், பாருங்க. தள்ளுங்கம்மா, கொஞ்ச நேரம் வெளியில இருங்க. என்னமோ தெரியலையே. என்ன விட சொல்லுங்க. இங்கே இருங்க.
உட்காருங்க. அமைதியா உட்காரு கொஞ்ச நேரம். பாரு, அவனுக்கு ஒண்ணு ஆகாது. ஆஸ்பத்திரிக்குள்ள கூச்சல் போடக்கூடாதுமா. ஒண்ணு ஆகாது, வந்துருவாமா. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரிழவே இருக்க ஐயோ, மாட்டேன். அவனுக்கு ஒண்ணு ஆகாதுமா. என்னம்மா பேசுற? கவலைப்படாத, ஒண்ணு ஆகாது. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன்னா இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியலையே. நர்சுமா, சார் டாக்டர் கூப்பிடுறாங்க, யாராவது ஒருத்தர் வாங்க. சரி. ஐயோ, தேன்மொழி, அழாத. அவனுக்கு ஒண்ணு இல்லம்மா. சொல்றத கேளு. கூப்பிடுறாங்களே. என்னம்மா சொல்ல ஒண்ணு இல்ல. போறீங்க? வந்து உட்காரு. என்னம்மா ஆயிடுச்சு? என்னங்க இது? இங்க பாருமா, பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இருக்காதுமா. ஏதாவது டெஸ்ட் எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு ஆமாமா. சார் கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வந்து என்னன்னு சொல்லுவாரு. சரி. டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். மாமா, ஐயோ, ஒண்ணு இல்லம்மா. அவர் போயிருக்காருல, என்னன்னு கேட்டு சொல்லுவாரு. பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. டாக்டர், எங்க அண்ணனுக்கு அவருக்கு மைல்டு அட்டாக் வந்திருக்கு. என்னது, மறுபடியும் அட்டாக்கா? ஐயோ, ஒண்ணு இல்ல, டாக்டர். உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. இங்க தங்கவே இல்ல. அக்கா, என்னாச்சுக்கா? என் அக்கா என்னாச்சு? அத்தை என்னாச்சு? தெரியல, பொண்ணு கூட்டிட்டு போயிருக்காங்க. என்னன்னு சொல்லுங்கக்கா. தெரியலையேம்மா. என்னன்னு சொல்லுங்களேன். தெரியல சம்பந்தி. எங்க இருந்து வந்து சரிங்க. கோர்ட்ல அர்ஜுன அவங்களன்னு சொல்றாமா? அது கேட்ட உடனே அவரை நெஞ்ச பிடிச்சிட்டு சாஞ்சிட்டாருமா. அவருக்கு என்னாச்சு? டைம்க்கு வந்துட்டீங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆன்ஜியோ பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஒரு 10 டேஸில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். டாக்டர் அவன் இப்போ நத்திங் டு வரி. டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். நீங்கள் அட்மிஷன் போட்டுருங்க. ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிப்பா. மாமா, மாமா, மாமா. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. மாமா, நீ டாக்டர் கொஞ்சம் என்ன அமைதியா இருமா. சொன்னாரு மாமா? ஒண்ணும் இல்லம்மா. அமைதியா இரு. அண்ணன் இப்ப நல்லா இருக்காரு. அப்படி பயப்படுறது ஒண்ணு இல்லம்மா. சரி, நீ போய் என்னன்னு பாரு. டாக்டர் என்ன மாமா சொன்னாரு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையாம்மா. சின்ன அட்டாக் தானாம்மா. அட்டாக்கா? ஐயோ, ஐயோ, அழுவாதீங்கக்கா. ஏற்கனவே ஒரு தடவை அட்டாக் வந்திருக்கு. இப்ப 2வது தடவை வந்து அக்கா தாங்க வருமா? பேஷண்ட் நேம் சார். தங்கவேல். டாக்டர் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காருமா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுமா. நீ தைரியமா இருமா, எல்லாம் சரியா போயிருமா. அட்வான்ஸ் ஏதாவது பே பண்ணணுமா? நான் இப்ப என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? தேன்மொழி. பாவி நாசமா போடுவேன், இப்படி பண்ணிட்டாலே. ஐயோ, ஏனே ஒருத்தி இருந்து கெடுத்தா, இன்னொருத்தி வந்து கெடுத்துட்டா. கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. நீங்க வேற அவங்களை ஏத்தி விடாதீங்க. அக்கா, அத ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் சொல்றாங்கல்ல. மாமாக்கு எதுவும் ஆகாதுக்கா. அனுஷ்கா, அவளை உட்கார வை. வாங்க. 98412 சொல்லுங்க. 58965. ஏன் புள்ளி அவ புள்ளன்னு சொல்லிட்டாமா? அவ புள்ளன்னு சொல்றா. அதுதான் அவரால ஐயோ, தாங்க தேனே, முடியல. சுத்தாத. தாங்க முடியல. இது ஆஸ்பத்திரி. புருஷனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஏடி அவ குழந்தைதான் ஒச்சமா பிறந்துச்சடி. அது எப்படி நம்ம குழந்தையாகும்? அது எல்லாம் வளர்க்கணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தா? அதுவும் இல்லாம எங்க இருந்தோ வந்த அந்த ஓடுகாலிக்கு நம்ம வீட்டு விவகாரம் எப்படி தெரியும்? வர மாட்டேங்கிறாங்க. ஏய், யாரோ அவளுக்கு சொல்லி கொடுத்தாண்டி கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏய், என் மாப்பிளைக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆகட்டும். அவளை உண்டு இல்லைன்னு நான் பண்ணிடுறேன். ஆமாமா, அவளை உண்டலன்னு பண்ணணும். அக்கா, அக்கா அழணுமா? அக்கா, அம்மா சும்மா இருங்கம்மா. அக்கா நீங்க வாங்க, வாங்க உட்காருங்க. ஐயோ, அம்மா. உட்காருங்க. இங்க பாருங்க, மாமாக்கு ஒண்ணும் ஆகாது. மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நான் குழப்பிக்கிறேனா? நானா குழப்பிக்கிறேன்? கோர்ட்ல அவதான் என்ன குழப்பறா. டாக்டர் என்ன ஒண்ணும் சொன்னாங்க? இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் பயப்படுறதுக்கு இல்லை. பணம் கட்டணும்னு சொன்னாங்களா? ஐயோ அக்கா, நீங்களே இப்படி நீங்க டென்ஷன் ஆனா பாருங்க. மாமாவை யாருக்கா பாக்குறது? கொஞ்சம் பேரு பொறுமையா அழுதுட்டு இருங்கக்கா. தேன்மொழி வேற. பொறுமையா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருமா. தங்கவேலுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. வெற்றி, என்ன மன்னிச்சிருங்க வெற்றி. நான் தான் லக்ஷ்மின்னு நிரூபிக்க நம்ம குடும்பத்துல உள்ள விஷயங்களை நான் கேட்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். என்னால இப்போ தங்கவேல் மாமா மனசளவுலயும் உடம்பளவுலயும் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. கடவுளே, நான் தான் லக்ஷ்மின்னு நிரூபிக்க எனக்கு ஒரு வழி கிடைக்காதா?
என்னம்மா ஏதாவது டீ காபி குடிக்கிறியா? ஆஹா, என்ன வாய் திறந்து பதில் சொல்ல மாட்டியா? இல்ல வேண்டாம். உனக்கு அப்புறம் இருக்கு. அடிப்பேன்னு பயமா இருக்குல்ல? அவ்வளவு பயம் இருக்குல்ல? அப்ப உண்மையை சொல்லிட வேண்டியதானே? இங்க பாரு, நான் உன்னை அடிக்கலாம் மாட்டேன். உன்னை அடிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் மத்த போலீஸ்காரங்க மாதிரி இல்ல, ரொம்ப நியாயமானவன். நீ உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சார், இவ்வளவு நாள் உண்மைதான் சார் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப பொய் சொல்லாத. நாட்டாம குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க. இந்த ஊர் மக்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க. உன்னால அவங்க மூத்த பையன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உசுருக்கு போராடிட்டு இருக்காரு. எதுக்கு இதெல்லாம்? பேசாம உண்மை ஒத்துக்க. சார், நான் உண்மைதான் சார் சொல்றேன். நான் தான் சார் லட்சுமி. ஏய், போலீஸ் அடியெல்லாம் எப்படி தாக்கு பிடிக்கிறதுன்னு ட்ரைனிங் எடுத்துட்டு தான் வந்திருப்ப. நான் ஜான்சி இல்ல சார், லட்சுமி சார். நீங்கெல்லாம் நடிக்கிறதுக்கும் சேர்த்து தானே ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. நான் சொல்றது உண்மை சார். சார், எஸ்பி ஆபீஸ்ல இருந்து உங்களை கூப்பிடுறாங்க சார். வரேன். ஓகே சார். இத பாரு, நீ எவ்வளவு பெரிய கொலைகாரியா வேணாலும் இருந்துட்டு போ. ஆனா எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. கேஸ் முடிஞ்சு ஆந்திரா போலீஸ் கிட்ட ஒப்படைக்கும் போது உன் முக்கால்வாசி உயிரை இங்கேயே எடுத்துட்டு தான் அனுப்புவேன். ஜாக்கிரதை. கான்ஸ்டபிள், வண்டியை ரெடி பண்ணுங்க. சரிங்க சார். தேன்மொழி, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழையிறது நினைச்சாலே எனக்கு பக்கு பக்குன்னு உடம்பெல்லாம் நடுங்குதுடி. பேசாம வரியா? வாங்கம்மா. நான் நாட்டாமியோட மூத்த மருமக. தெரியுமா? அந்த பொண்ணை நாங்க பார்க்கணும். சரி, சீக்கிரமா பார்த்துட்டு பேசிட்டு சீக்கிரமா போயிடணும். சரிங்க. போங்க. ஏண்டி இப்படி உட்கார வச்சிருக்காங்களே, பயமா இருக்காதா? யாருக்கு? இவளுக்கா? இவ எவ்வளவு பெரிய ஆளு, இவ எப்படி பயப்படுவா? நான் இவ்வளவு சொல்லல. இவ எவ்வளவு பெரிய கொள்ளைக்காரின்னு எனக்கும் தெரியும். இப்படி உட்கார்ந்து இருந்தா போலீஸ்காரங்களுக்கு பயமா இருக்காதான்னு கேட்டேன். உனக்கு புரியவே மாட்டேங்குது, மக்கள்ல இருக்க. ஏய், அக்கா வந்துட்டீங்களா? அக்கா, அம்மா, அக்கா இன்னைக்கு ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க. என்ன எப்படியாவது கூட்டிட்டு போயிடுங்க அக்கா, ப்ளீஸ்க்கா. அக்கா, தங்கவேல் மாமா எப்படிக்கா இருக்காரு? சொல்லுங்கக்கா. என்னக்கா இப்படி பாக்குறீங்க? தேனு, அத தங்கச்சியா சொல்லிட்டால, அப்புறம் என்ன? தங்கச்சிய கூட்டிக்கிட்டு தீவு தேடலுக்கு போ. அங்க பொருட்காட்சி போட்டிருந்தா அதையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வர்றப்போ உன் சிஸ்டருக்கு ஒரு குல்பி ஐஸ் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்துரு. அக்கா ப்ளீஸ்க்கா, என்ன எப்படியாவது கூட்டிட்டு போயிடுங்கக்கா, நான் கெஞ்சி கேக்குறேன்க்கா. அவ அக்கா நொக்கானுகிட்டு இருக்கறா, அவளை விட்டுட்டு என்ன ஏண்டி முறைக்கிற? நீ அமைதியா இரு. ஏய், என்னடி வேணும் உனக்கு? என்ன நம்புங்கக்கா, என்ன எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்கக்கா. ஏய், சீ, அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். யாரு நீ? லக்ஷ்மிக்கா, எத்தனை தடவை சொல்றது? நான் தான் லக்ஷ்மின்னு சொல்லிட்டே இருக்கேன்ல. ஏய், நிறுத்தி. என்ன விளையாடுறியா? என் புருஷனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புன மாதிரி எங்க எல்லாரையும் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பலாம் பாக்குறியா நீ? அக்கா
புரிஞ்சுக்கோங்கக்கா ப்ளீஸ்க்கா. நான் தான்க்கா. ஏச்சி! இன்னொரு தடவை நீ அக்கான்னு சொன்ன அப்படியே வாயை கிழிச்சிருவ சொல்லிட்டேன். நீ லட்சுமியாரு இல்ல காமாட்சியாரு இல்ல என்ன வேணா இருந்து தொலைஞ்சு போ. ஆனா என் குடும்பத்துக்குள்ள ஏண்டி சனியை பிடிச்சவள எப்படி குழப்பத்தை உண்டு பண்ற? அக்கா என்னக்கா நான் சொல்றது நிஜம்க்கா, சத்தியம். அடிச்சி நிறுத்தி பேசாத. வாய்க்கு வாய் சத்தியம். இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என் புருஷனை ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்ட. ஏன் தாலி அறுத்துட்டு என் கையில கொடுத்துட்டு அந்த ஒச்சமான குழந்தைய என் கையில கொடுக்கலான்னு பாக்குறியா நீ? ஐயோ இல்லக்கா, நான் சொல்றது உண்மை. அமர் தான் உங்க குழந்தைக்கா. ஏச்சி! நீதான் எல்லாத்தையும் கோர்ட்லயே சொல்லி முடிச்சிட்ட. இன்னும் என்னடி மிச்சம் வச்சிருக்க? தயவு செஞ்சு என்ன நம்புங்க, அர்ஜுன் உங்க குழந்தை இல்ல. நிறுத்த. சும்மா அப்போ மறுபடியும் நீ அடங்க மாட்ட? ஒச்சமான குழந்தைதான் என் குழந்தை இல்ல? அமர் தாங்க உங்க குழந்தை. புரிஞ்சு இந்த குழந்தை விஷயத்திலேயே நீ லக்ஷ்மி இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. மரியாதையா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஊருக்கு போய் சேர்ற வழிய பாரு. மறுபடியும் இந்த விஷயத்தை எடுத்த அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அக்கா என்ன நிரூபிக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியலன்னா உண்மையை சொல்லிதானே ஆகணும். அப்போ நீ அடங்க மாட்ட. மறுபடியும் ஒச்சமான குழந்தையதான் ஏன் குழந்தைன்னு சொல்லுவேல? அமர் தாங்க உங்க குழந்தை. நீ அடங்க மாட்ட. என்ன உண்மை? ஒச்சமான குழந்தை ஏன் குழந்தை சொல்லுவியா நீ? எவ்வளவு தைரியம் நீ உனக்கு? அந்த குழந்தை ஏன் குழந்தையா? விடுவா. ஒச்சமான குழந்தை ஏன் குழந்தைன்னு சொல்லுவியா நீ? ஏன் லக்ஷ்மி, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நீ போன உன்னோட என் சந்தோஷமும் போயிடுச்சு. ஏதோ நடப்பிடமா வாழ்ந்துகிட்டு இருக்கலான்னு பார்த்தா பிரச்சனை மேல பிரச்சனை. அது கொடுக்கறது உன் உருவத்துல இருக்கிற யாரோ ஒருத்தி. அதான் என்னால தாங்க முடியல. இன்னைக்கு கோர்ட்ல அவ என்ன சொன்னா தெரியுமா? நம்ம குழந்தை நம்மளது இல்லையா, அண்ணன் குழந்தை தான் நம்மள் தான். எப்படியாவது அவ இந்த வீட்டுக்குள்ள வரணுங்கிறதுக்காக என்னென்னலாம் பேசுறான்னு பாத்தியா? பத்தாததுக்கு அண்ணனை சாட்சியா கூப்பிடுறா. இந்த போலீஸ் சொன்ன அந்த குற்றச்சாட்டை அண்ணனால தாங்க முடியாம இப்ப அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவருக்கும் மேல பாசமும் மரியாதையும் அதிகம். அவருக்கு வந்த நிலைமைய பாத்தியா? பாவம். என் அண்ணனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது லட்சுமி. நீதான் அவரை காப்பாத்தணும். நீதான் தெய்வமா இருந்து அவரை காப்பாத்தணும். நீதான் அவரை காப்பாத்தணும். சுமாரு, இப்ப எதுக்கு ஓவரா சிரிக்கிற? இல்ல, அந்த 2ஆம் கிளாஸ் பாட புஸ்தகத்துல வருமே ஒரு கதை, உன் கொழுந்தனார் வாழ்க்கையும் அதே மாதிரி ஆக போகுது. இத பாரு, நீ பாட்டுக்கு எதையாவது வளரிட்டு இருக்காத. கமன் வா. ஏ நிஜமா தாண்டி சொல்ற. ஒரு தேவதை வந்து விறகு வெட்டிக்கு கோடாலை கொடுக்குமே, அந்த கதை உனக்கு தெரியுமா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த கதையில கடைசியில தேவதை என்ன சொல்லும் தெரியுமா? தெரியும். என்ன சொல்லும்? விறகு வெட்டியோட நேர்மையை பாராட்டி 3 கோடாலையும் கொடுத்துரும். அதே மாதிரிதான் லட்சுமி, சரஸ்வதி, பார்வதின்னு வரிசையா கிளம்பி வர போறாளுவ. உன் குழந்தனும் இல்லன்னு சொல்ல போறா. கடைசியில உன் குழந்தை நேர்மையை பாராட்டி 3 பேரையும் நீயே வச்சுக்கன்னு சொல்ல போறாங்க. உன் குழந்தனாருக்கு செம்ம மச்சண்டி. ஏமா வயசுக்கு தகுந்த பேச்ச பேசுற நீ அப்படியே குத்திடுவா உன்னை. நானே டென்ஷன்ல இருக்கேன். அப்படியே அடிச்சு உன்னை கொன்னுடுவேன் சொல்லிட்டேன். என்னடி வர நீ அம்மாவை அடிச்சுட்டு இருக்க?
பாக்குற போடி. இத பாரு. அந்த ஜான்சி என்ன பேச்சு பேசினான்னு பார்த்தல? கோர்ட்ல அவ லட்சுமி நிரூபிப்பாளாம். நிரூபிக்கட்டும் நிரூபிக்கட்டும். என்னது நிரூபிக்கட்டுமா? கொள்ளி போட்டுவோம். அப்படியே அடிச்சு வாயை உடைக்க போறேன் பாரு. என்னடி நீனு இப்படியே நான் அடிச்சு அடிச்சு திட்டிக்கிட்டே இருக்க போடி. என்ன? அவ லட்சுமின்னு ப்ரூவ் ஆனா? ஐயோ, அந்த ஒச்சமான குழந்தை என்னோடதுன்னு ஆயிடும். இதெல்லாம் உமர் மணிக்கு புரியுதா இல்லையா? உனக்கு காயம் இருக்கா கொஞ்சமாவது? எனக்கு இது தெரியாம போச்சே. வயசாக உன் அம்மாவுக்கு மூளை மழுங்கிட்டு போகுது. ஐயே, ஒத்துக்கிட்டே போகுது. ஐயோ, அவ என் குழந்தைய மாத்தி சொன்னதுக்கே என் புருஷன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாரு. இன்னும் அந்த கடங்காரி என்னெல்லாம் என் குடும்பத்தை சீரழிக்க போறான்னு தெரியலையே. ஏய், இப்ப என்னடி பண்றது? அதுக்கு என் புருஷன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நல்லபடியா வரணும். என்னம்மா ரொம்ப தான் முக்குற? இல்ல, ஆம்பளையா லட்சணமா ஒரு கோர்ட்ல நின்னு பேச முடியல. இப்ப மசக்க வந்த கணக்கா பொசுக்கு பொசுக்குன்னு ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிட்டு கிடந்தா என்னடி அர்த்தம்? இல்ல, நம்ம மாப்பிள்ளை எழுந்து வர்றதுக்குள்ள இவ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிடுவா போல இருக்கு. மா, நீ உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிற. அப்படியே வாய் மலை பொக்க ஆயிடுவ பாரு. பாரு, சரிடி, வாய திறக்கல. வாய் மூடு. இப்ப என்னடி பண்ண போற? அதத்தானே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள உன் புருஷனே எந்திரிச்சு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். இல்ல, இப்ப நீ என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போற பாத்துக்கிட்டே இரு. சும்மா ஒரே இல்ல காரை விட்டு இறக்கி விட்டுமா? இருடி நான் சும்மாவே வரேன். வாய் மூடு.